ஸோ இந்த ஸ்க்ரீன்ல தெரியிற பேப்பர் பார்த்தீங்கன்னா, என்னோட ஸ்டூடெண்ட்டோடது. ஸோ டியூஷன்ல டெஸ்ட் எழுதின பேப்பர், ப்ரீவியஸ் போர்ட் பேப்பர் இது. ஸோ இத ரெஃபரன்ஸா வச்சு உங்களுக்கு நானு எப்படி எழுதுறது சொல்லி தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க செக்ஷன் ஏ அப்படின்னு எழுதியிருக்காங்க. அண்ட் 1, 2, 3 மென்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் அதோட ஆப்ஷன்ஸ் எல்லாமே இந்த சைட்ல மார்ஜின் தொட்டாப்புல எழுதியிருக்காங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஒன் வேர்ட்ஸ் இருக்கும். அண்ட் செகண்ட் பேப்பர் அது மாதிரி ஃபுல்லாவே ஒன் வேர்ட்ஸ் தான். செக்ஷன் பி இது வந்து சென்டர்ல மென்ஷன் பண்ணுங்க. ஏன்னா நீங்க எழுதக்கூடியது 1 மார்க்ல இருந்து 2 மார்க்குக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்றது இந்த செக்ஷன் வச்சு பார்க்கும்போது கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதனால நீங்க வந்து இதை சென்டர்ல எழுதிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இப்போ உங்களுக்கு ஆன்சர்ஸ் எழுதும் போது ஆன்சர் வந்த உடனே அது ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னா கரெக்ஷன் பண்றவங்களுக்கு நீங்க எவ்வளவு ஈஸியா அந்த ஆன்சரை அவங்களுக்கு காமிக்கிறீங்களோ அது அளவுக்கு உங்களுக்கும் டக்குன்னு மார்க் விழும். இப்ப பாத்துட்டீங்கன்னா இதுல எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ இந்த மாதிரி டிக் பண்ணி டக்கு டக்குன்னு மார்க் போட்டுருவாங்க. இல்லைன்னா அவங்க தேடிட்டு உட்காரணும். தேடிட்டு உட்காரும் போது அவங்களுக்கும் டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ நீங்க ஆன்சர்ஸை வந்து கரெக்டா எழுதிடுங்க. எழுதிட்டு அதை பாக்ஸ் போட்டு வச்சிருங்க. இதுல இப்ப ப்ரூஃப் சம் பாருங்க. இப்போ இந்த கொஸ்டின்ல ப்ரூஃப் சம் இருக்குன்னா எல்ஹெச்எஸ் நீங்க எழுதுறீங்கன்னா எல்ஹெச்எஸ் தனியா எடுத்து சால்வ் பண்ணிடுங்க. ஆர்ஹெச்எஸ் எழுதும் போது இது செகண்ட் பேப்பர் அண்ட் இது தேர்ட் பேப்பர். இந்த பேப்பரோட கண்டினியூஷன் தான் இந்த பேப்பர் பாருங்க. ஸோ இங்க இது எழுதியிருக்காங்க. பட் அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து நெக்ஸ்ட் பேஜ்ல எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் பேஜ்ல எழுதும் போது அவங்க கேர்லெஸ்ல என்ன பண்ணிடுறாங்க, இந்த 2 வந்து இன்டூல இருக்கு. 2 இன்டூ 2 வந்து 4 வரணும். பட் அவங்க 2னே போட்டுட்டாங்க. ஸோ இது 2ன்னு போட்டனால இங்க வந்து ஆன்சர் தப்பா வந்திருக்கு. ஓகேவா? சோ பெட்டர் என்ன பண்ணுங்க, ஃப்ரண்ட் பேஜ்ல இருந்து பார்த்து நெக்ஸ்ட் பேஜ்ல கால்குலேஷன் போடும்போது மிஸ்டேக் வர சான்ஸ் இருக்கு. சோ அப்படியே இந்த ஸ்டெப்பை காப்பி பண்ணி நெக்ஸ்ட் பேஜ்ல எழுதிட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்க. சோ மிஸ்டேக் வராது. சோ அதே மாதிரி ஸோ பாருங்க நெக்ஸ்ட் ப்ரூஃப் சம்ஸ்க்கு கண்டிப்பா ஃபிகர் வேணும். கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன ப்ரூஃப் பண்ண போறோம், அப்புறம் நம்மளோட ப்ரூஃப் இந்த மாதிரி கண்டிப்பா எழுதணும். அதுக்கப்புறம் நீங்க கடைசியில இந்த ஹென்ஸ் ப்ரூஃப் அப்படின்ற ஒரு லைனும் எழுதணும். நெக்ஸ்ட் திங் பாருங்க, இப்போ 2 மார்க் இது வந்து ரேஷனல் நம்பர் இரேஷனல்னு ப்ரூஃப் பண்ணும். பட் இது 2 மார்க். 2 மார்க்குக்கு இவ்வளோ பெருசா எழுத வேண்டாம். இது நமக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஸோ 2 மார்க்குன்னு வரும்போது நீங்க மேக்ஸிமம் ஒரு ஹாஃப் பேஜ் எழுதினா போதும். பட் நீங்க அந்த பாயிண்ட்ஸ் வந்து கண்டிப்பா எழுதணும். இந்த இரேஷனல், நம்மளோட அசம்ஷன் ராங், ஏபி என்ன, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அதுல இருந்தா போதும். இந்த மாதிரி ஒன் பேஜ் மேல எழுத தேவையில்லை. ஓகே நெக்ஸ்ட் அது மாதிரி இப்போ நீங்க தப்பு எழுதுறீங்க அப்படின்னா இந்த சம்ல மேக்சிமம் இந்த மாதிரி கட்லாம் பண்ணாதீங்க. இது வந்து பார்க்கும்போது ஒரு நீங்க வந்து நல்லா படிக்கிற ஸ்டூடெண்டா இல்லையா எதுவுமே அதை கரெக்ட் பண்றவங்களுக்கு தெரியாது. ஓகே இதை பார்க்கும்போது ஓகே அந்த பிள்ளை வந்து கன்ஃபியூஷன்ல இருக்கு, அப்போ மேபி தப்பா இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமோ அந்த மாதிரி ஒரு தாட் தான் வரும். ஸோ மேக்சிமம் இந்த மாதிரி கட் பண்ணாதீங்க. இன்கேஸ் நீங்க தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை ஒரு ஸ்ட்ரைக் பண்ணிட்டு அகைன் எழுதிடுங்க. இக்குவேஷனுக்கு நடுவுல இந்த இடத்துல இப்படி எல்லாம் சின்ன சின்னதா கட் பண்ணி எழுதாதீங்க. ஓகே நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ இதுல வந்து ஃபைனல் ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. எக்ஸ்க்கு வேல்யூ அண்ட் ஒய்க்கு வேல்யூ. பட் இது வந்து இந்த கொஸ்டின் நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இதோட ஆன்சர் எங்க எழுதியிருக்காருங்க பாருங்க. நெக்ஸ்ட் பேஜ்ல தி ஏஜ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பேஜ்ல அதோட ஏஜ் எழுதியிருக்காங்க. கொஸ்டின் ஃபுல்லாவே இங்க கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பட் நெக்ஸ்ட் பேஜ்ல இந்த மாதிரி இந்த ஒரு லைன் எடுத்துட்டு வந்து எழுதக்கூடாது. இப்படி எழுதாதீங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்குன்னா இதுக்கு கீழே கூட எழுதிடுங்க. ஆனா இந்த மாதிரி நெக்ஸ்ட் பேஜ்ல எடுத்துட்டு வந்து எழுதாதீங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ பிபிடி தியரம் மெயினான இந்த தியரம்ஸோட ஸ்டேட்மெண்ட் எழுதும்போது இதுல வந்து இந்த கட் பண்ணி தப்பா எழுதாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் கரெக்டா எழுத ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் இது நம்ம படிச்சு நமக்கு தெரியும் மேக்ஸிமம் இந்த 4 தியரம்ல ஏதோ ஒண்ணுதான் வரப்போகுதுன்னு. அதோட ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கிளியரா படிச்சு எழுதி பார்த்துட்டு போங்க. எக்ஸாம் டைம்ல இந்த மாதிரி கட் பண்ணி எழுதாதீங்க. அதுக்கப்புறம் பாருங்க இந்த சம்ல பாருங்க இந்த கொஸ்டின் நம்பர் 32ல. ஸோ இதுல அவங்க எங்க கட் பண்ணியிருக்காங்க இது பாருங்க. இங்க ஒரு கட், இங்க ஒரு கட், இங்க ஒரு கட் இந்த மாதிரி இருக்குது. இன்கேஸ் நீங்க கட் பண்ணணும் அப்படின்னா மொத்தமா நீங்க ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க எங்க கட் பண்ணிருக்கீங்க, எங்க ஆன்சர் வந்திருக்கு, இதெல்லாம் வந்து நமக்கு தேடி அவங்க வந்து கரெக்ட் பண்ற அளவுக்கு அவங்களுக்கும் டைம் இருக்காது. அதே மாதிரிதான் இங்கே அதே மிஸ்டேக் தான். ஸோ இங்க பாருங்க ஃபைனலா ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் எழுதும் போது இது இந்த ஸ்டார்டிங் பேஜ்ல அதோட ஆன்சர் எடுத்து எழுதியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எழுதாதீங்க. அதுக்கப்புறம் கால்குலேஷன் பார்ட்டு நீங்க எக்ஸாம் எழுதும்போது டென்ஷனா இருப்பீங்க. இது கரெக்டா அது கரெக்டா, ஒருவேளை கரெக்டாவே எழுதிட்டு இது நம்ம எழுதுனது தப்பா இருக்குமோ அப்படின்னு நீங்களே ஒரு டிசிஷன் வந்து அதை கட் பண்ணி எழுதுவீங்க. ஸோ இங்க பாருங்க இவங்களும் அப்படிதான் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஆன்சர் ஆக்சுவலி கரெக்ட். ஆனா என்ன நினைச்சாங்களோ என்னமோ இதை கட் பண்ணிட்டு மறுபடியும் இதுதான் கரெக்டான ஆன்சர்னு நினைச்சு இந்த ஸ்டெப் அவ்வளோ அதே பேஸ் பண்ணி போட்டனால இங்க வந்து மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோ அப்படின்ற கன்ஃபியூஷன் வேண்டாம். கிளியரா இருக்கீங்கன்னா
அதே எழுதுங்க. கன்ஃபியூஸ் பண்ணும்போது நீங்க திருப்பி திருப்பி போட்டு பார்க்கும்போது டைம் தான் அதுல வேஸ்ட் ஆகும். எக்ஸாம் எழுதும்போது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க படிச்சத அங்க எழுதுறத விடையும் நீங்க படிச்சிருக்கத இன்னொருத்தங்களுக்கு புரியுற மாதிரி எழுதுங்க. இன்னொருத்தங்க நம்ம பேப்பரை கரெக்ஷன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஈஸியா நீங்க வந்து ப்ரெசென்ட் பண்ணி கொடுக்குறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு டக்கு டக்குன்னு உங்களுக்கு மார்க் விழுந்துரும். சரியா? சோ நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. எக்ஸாம் வரப்போகுது, பயப்படாம டென்ஷன் இல்லாம பொறுமையா படிச்சதை கிளீனா எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். நல்லா படிச்சு எழுதுங்க. ஸோ ஒரு இன்ஃபர்மேஷன், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் டியூஷன் கிளாஸஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த ஏப்ரல்ல இருந்து 10th ஸ்டாண்டர்ட் நியூ பேட்சஸ் ஸ்டார்ட் பண்றோம். இதுக்கு ஃப்ரீ டெமோ கிளாஸஸ் இருக்குது. ஸோ தேவைன்னா நீங்க டெமோ கிளாஸஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டியூஷன் ஜாயின் பண்ணிக்கலாம். டியூஷன் பத்தின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க கமெண்ட்ல பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ.